அதுக்கடுத்து அன்றாட வாழ்க்கையில நமக்கு தேவைப்படுறது அப்படின்னா பணம் தான். பணம் பெருக்கம் வந்து இவங்களுக்கு இந்த 15 நாட்கள்ல எப்படி இருக்கும்? இவங்களுக்கு இந்த வேலை ரீதியா அவங்களுக்கு தேவையான பணம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும்னு இருக்கு. ஸோ இந்த பணமானது அவங்களோட தேவைக்கு மட்டும் இல்லாம, அவங்கள சுற்றி இருக்கிறவங்களுடைய தேவைக்கும் பயன்பட போகுது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நிதி நிலைமை அவங்களுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு இந்த ஒரு அந்த கூட்டு முயற்சி வரக்கூடிய அந்த ஆஃபர்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அந்த பண வரத்தானது இன்னும் வந்து அதிகமாகும். ஸோ இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கும் இவங்க வந்து அவங்க தேவைகள பூர்த்தி செய்வாங்க. ஸோ அப்போ அவங்களும் இவங்கள நினச்சி ஒரு பெருமை கொள்கிற அளவுக்கு அந்த ஒரு பண தேவைன்றதை விட பண வரத்துகள் இருக்க போகுது அவங்களுக்கு. நிச்சயமா. நிறைவா வந்து இந்த பர்பிள் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணவங்களுடைய யுனிவர்சல் மெசேஜா இது இருக்கு அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கான யூனிவர்ஸ் மெசேஜ் பார்க்கும்போது இவங்கள வந்து ஒரு பெண் வந்து தீவிரமாக யோசிச்சுட்ருக்காங்க. இவங்களுடைய நலன் மேலே அக்கறை எடுத்து, இல்லை இவங்களுடைய வளர்ச்சி மேலே அக்கறை எடுத்து ஒரு பெண் தீவிரமாக அதனுடைய யோசனைகள் வந்து மேலோங்கி இருக்கு ஒரு பெண்ணுக்கு. இவங்க ஒரு பெண்ணாக இருக்கிறாங்கன்னா நெக்ஸ்ட் 15 டேஸில் இவங்க என்ன மாதிரியான ஒரு மெச்சூரிட்டி விமனாக வரணும், இல்லை என்ன மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு போகணும், அந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் டிசைட் பண்ணணும், பிளான் பண்ணணும் அப்படின்னு இருக்குது. இந்த 15 டேஸில் அதை பிளான் பண்ணுறாங்கன்னா அது அவங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது நிறைய லேர்னிங் ப்ராசஸ் அவங்களுக்கு வந்து நடக்கிறதுனால நிறைய ஒரு அனுபவம், புது புது அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும்.